அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது அடை இப்போதும் நிறமாறாமல் இந்த நெஞ்சில் நிற்கிறது. அங்கு பட்டு சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும் உன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே அது கண்ணில் நிற்கிறது. ஜாதி மல்லி பூவே தங்க வெண்ணிலாவே ஆசை தீரவே பேசலாம் முதல் நாள் இரவு. மீனம்மா அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் உந்தன் ஞாபகமே. சிவா 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 கதவு திறடா. அம்மா கதவு சும்மா சாத்திதாமா இருக்கு, திறந்துகிட்டு வாங்க. டேய் சிவா, எந்த நேரம் பார்த்தாலும் ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க, ஆபீஸ்க்கு போய் வேலையை பார்க்க வேண்டியதானடா. ஆமாம்மா, நான் எக்கேடு கெட்டு போனா உங்களுக்கு என்ன? உங்களுக்கு உங்க வேலை நடந்தா சரிதானே? டேய் என்னடா இப்படி பேசுற? பெத்த அம்மாட்ட பேசுற மாதிரி தெரியலையே, ஏதோ எதிர்க்கறவங்கிட்ட பேசுற மாதிரி பேசுற. அம்மா, நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எதிர்க்கற ஓட்டு நடக்கிற மாதிரி தானே நடந்துகிட்டு இருக்கீங்க. டேய் சிவா, ஏன்டா என் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுற? நான் யாருக்கு சப்போர்ட் பண்ண முடியும்டா? பெத்த மயனுக்கு சப்போர்ட் பண்றதா இல்ல கட்டின புருஷனுக்கு சப்போர்ட் பண்றதா? ரெண்டு பேருக்கு நடுவுல நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேனே கடவுளே கடவுளே. நான் அந்த மனுஷன்ட்ட சொல்ல தாண்ட செய்யறேன். பெத்த மயனோட சந்தோஷத்துக்கு நீங்க கொஞ்சம் கௌரவத்தை விட்டு கொடுத்து போங்களே. பெத்த மயன் தானே நம்மளுக்கு முக்கியம். பெத்த மயனோட ஆசை பாசம் தானே நம்மளுக்கு முக்கியம்னு எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன்டா. அந்த மனுஷன் மனசே இறங்க மாட்டாரு. வீட்டுல சாப்பிட்டே ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. பாரு, எலும்பு தோலுமா இருக்க. என் கஷ்டத்தை நான் எங்க போய் அழுது தீக்கிறது? சிவா, ரெண்டு தோசை சுட்டு தரையா, சாப்பிடியா? சாப்பிடு. ஆமா, சாப்பாடு ஒண்ணுதையும் குறைச்ச போமாங்கிட்டு. ஏல சிவா, ஏல இப்படி பேசுற? உன்னை விட்டு அம்மாக்கு வேற யாரெல்லாம் இருக்கா? நீ சாப்பிடாம இருக்கவும் அம்மாவுக்கு ஒழுங்கா சாப்பாடே இறங்க மாட்டேதுல. சாப்பிடுமக்கா, அம்மாவுக்காக சாப்பிடு. அம்மா, நீ ஏமா சாப்பிடாம கிடக்க? உனக்கு தான் பிரஷர் இருக்குன்னு தெரியும்ல, ஏமா சாப்பிடாம இருக்க? நேரத்துக்கு சாப்பிட்டாதான் மாத்திரை போட முடியும். என் தலையெழுத்து நான் இப்படி கிடக்கேன். எப்படில முடியும்? பெத்த மயன் சாப்பிடாம இருக்கிறப்ப பெத்த தாய்க்கு வயிற்றுல சோறு இறங்குமா? ஏல, உங்க அப்பாவும் உன்னை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாருல. முன்னாடிலாம் இந்த வீட்டுல கலகல கலகலன்னு சிரிப்பு சத்தமே கேட்டுச்சு. ஆனா இப்ப எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவு அழுக சத்தமே கேக்குது. யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியலையே. யாரு கண்ணும் படலமா? நான் ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா இந்த வீடு சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா அப்பாவுக்கு தான் அந்த பொண்ணை சுத்தமாவே பிடிக்கவே இல்லையே. சிவா, எல்லாம் மாறும்ல, மாறும். நீ கவலைப்படாம மட்டும் இரு. அம்மா இருக்கல, அம்மா போய் உனக்கு தோசை சுட்டு கொண்டு வரவா? சரிம்மா. சரில சரில, உனக்கு பிடிச்ச நெய் தோசையும் முட்டை தோசையும் கார சட்னியும் வச்சு கொண்டு வரேன். இந்த 5 நிமிஷத்துல சுட்டிட்டு வரல. பாவம் அம்மா, எனக்கும் அப்பாவுக்கும் நடுக்குள்ள மாட்டிக்கிட்டு அவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வேலைன்னா அப்படிதான்க்கா, திடீர்னு வேலை இருக்கும், திடீர்னு வேலை இருக்காது. நம்ம நினைச்ச நேரம் வேலைக்கு போக முடியுமா? அவங்க சொல்ற நேரத்துக்குதே நம்ம வேலைக்கு போக முடியும். வீட்லயே இருந்தா பாத்திரம் பண்டத்தை விளக்கிக்கிட்டு வீடு வாசல கூட்டிக்கிட்டு வீட்டையே சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்க முடியும். இதுவே 100 நாள் வேலைக்கு வந்தா 4 வேலையை பார்த்துட்டு 4 காசு கையில கிடைக்கும். புள்ளைய ஆசைப்படுறதையும் வாங்கி கொடுக்கலாம். சமையல்லாம் செஞ்சுட்டியா? இந்த சரோஜாக்கா செஞ்சு காலை சாப்பாடுதையும் செஞ்சு வச்சுட்டு வந்தேன். வேலையை முடிச்சுட்டு ஏங்க போய் செய்யணும். கேட்டு சின்ன பொண்ணு, என்ன டீ நம்ம ஊர் காரியை யாரையும் காணாத மாதிரி இருக்கு? இவளுகளையும் பார்த்தா வெளியூர் காரிய மாதிரி இருக்கு. ஆமா சரோஜாக்கா, இவளுகெல்லாம் பக்கத்து ஊர் காரிங்க, வேற பக்கம் வந்திருக்காளுக போல இருக்கு. இங்கதான் வேலைன்னு சொல்லலக்கா, 100 நாள் வேலை இருக்குந்தாக்கா சொன்னா. வேலை இருக்க
இருக்கீங்க? அவ சொன்னனால தானே உங்களை கூட்டிட்டு வந்தேன். 100 நாள் வேலை இருக்குந்தாக்க சொன்னா. 100 நாள் வேலை இருக்குன்னு சொன்னாடி, எங்க இருக்குன்னு சொன்னா? அக்கா அதான் தெரியலக்கா. அட கூறு கட்டவளே, எரும மாடு மாதிரி வளர்ந்திருக்கா, ஆனா ஒரு கூறு இல்லையே. அடி சின்ன பொண்ணு, உனக்கு அறிவே இல்லையாடி? இப்படி அக்கனி நட்சத்திர வெயில்ல இப்படி அலைய விட்டுக்கிட்டே இருக்கிறவ. நானே வெயில்ல அலைஞ்சு அலைஞ்சு கருத்து போய் கிடைக்க அந்த மனுஷன்ட்ட ஒரு கிரீம் வாங்கி கேட்டா அந்த ஆள் மூக்கால அழுகுறாரு. நான் கருத்து போனா நீ நடி கிரீம் வாங்கி தருவவ? அடி இளவு மக்கா, இவ என்ன நம்மளே அக்னி நட்சத்திரம் கொளுத்துல மண்டையில சூடாகுதுன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும், இவ என்ன கருத்து போயிருவேன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறவ. அடிய வசந்தி, உனக்கு எப்படி குறைச்ச? நீ நயன்தாராவுக்கே தப்பு கொடுக்கற மாதிரி அம்புட்டு அழகா இருக்க, நீ என்னமா இம்புட்டு கவலைப்படுறவ? இவளுகளை நம்பி சட்டியும் பொட்டியும் தூக்கிட்டு வந்தது தப்பா போச்சே. 1/2 மணி நேரமா இப்படி மொட்டை வெயில்ல நிக்க வச்சுக்கிட்டு இருக்காளுகளே. இன்னியாரா எங்க தோப்பு கட்டுக்கு வேலைக்கு போயிருந்தா பாதி வேலையை முடிச்சிருப்பேன். என்ன ராணி அக்கா அந்த சைடே பாத்துக்கிட்டு இருக்க? என்னக்கா? ஒண்ணு இல்லட்டி, அங்கிட்டு போறது பரிமளக்கா மாதிரி இருக்கு, அதே பாத்துக்கிட்டு நிக்கிறேன். அக்கா பரிமளக்கா மாதிரி இல்லக்கா, பரிமளக்காவே தான். அது என்ன இங்க வேலைக்கு வராம வேற எங்கேயோ போகுது? அடியே சின்ன பொண்ணு, என்ன ஏன்னு கேளுடி, இப்படியே பாத்துக்கிட்டு இருக்கறவ? ஓய் பரிமிளக்கோய், ஏய் முக்காடக்கோய், இங்க திரும்பி பாரு. என்னடி சின்ன பொண்ணு, 100 நாள் வேலைக்கு போகாம ஏன் இங்க நிக்கிறீங்க? எக்கோய் 100 நாள் வேலைக்கு தாக்க வந்திருக்கோம். நம்ம ஊருக்காரி பொம்பளைகளையே காணாக்கோய். ஏடி சின்ன பொண்ணு, 100 நாள் வேலை இங்க இல்லட்டி, வயக்காட்டுல தாண்டி 100 நாள் வேலை இருக்கு. என்னது வயக்காட்டுல வேலையா? ஏட்டிகளா சீக்கிரம் வாங்கட்டி, இல்லைனா சூப்பரண்டுக்காரன் கிளிப்பா. ஐயோ ஐயோ ஐயோ, அங்க பாத்துட்டு அப்படியே வச்ச கண்ணு வாங்காம என்னைய பாக்குறாங்களே. ஐயோ ஐயோ எக்கா, அது வந்து வயக்காட்டுல வேலையாக்கா. நம்ம அதே தப்பா வந்து இங்க நிக்கிறோம். ஏட்டி, நாங்க ஒண்ணு தப்பா வந்து இங்க நிக்கல, நீ தான் கூட்டிட்டு வந்து நிக்க வச்சிருக்க. கூறுகட்டவளை நம்பி இங்க வந்து 1 மணி நேரமா வெயில்ல காஞ்சிக்கிட்டு கிடக்கும். உங்க வயக்காட்டுக்கு போனா சூப்பரண்டுக்காரி தை 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 தைன்னு குதிப்பாளே. வந்து புட்டாளுக, உங்களுக்கு காசு தர மாட்டேன், கையெழுத்து போட மாட்டேன், அது பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன் லிஸ்ட் போடுவா. சின்ன பொண்ணு ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு கிடக்குறவ? ஒரு விஷயத்தை தெரிஞ்சா என்ன ஏதுன்னு விலாவரியா கேட்டுட்டு வர மாட்டியா? நீ பாட்டுக்கு ஓடியாந்து வந்து இப்படி சொல்லிவிட்ட, எம்பிட்டு நேரம் நின்றுகிட்டு இருக்கும். எக்கா கோவப்படாதக்கா, ஏதோ ஒரு நாளைக்கு ஏதோ தப்பு நடந்து போச்சு, எல்லாரும் வரைஞ்சு கட்டிக்கிட்டு வாரிய. சீக்கிரம் வாங்கக்கா போவோம் வயக்காட்டு வேலைக்கு. ஆமா, ஏதாச்சும் சொன்னா அப்படியே மலிப்பிடுவாளே. வாங்க சீக்கிரமா போவோம். பங்கஜா, என்னடாச்சு? என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? அது சிவாவுக்கு தோசை ஊத்திக்கிட்டு இருக்கேங்க. ஆமா, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? அது ஒண்ணுதான் கேடு. என்னங்க ஆச்சு? ஏன் இப்படி கோவப்படுறீங்க? ஏய், என்னென்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியுமாடி உனக்கு? ஆனா உனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாதுடி. உனக்கு எப்ப பார்த்தாலும் அடுப்படி சோறு நல்லா தின்னுட்டு தூங்கணும், அது ஒண்ணுதானடி உனக்கு தெரியும். ஏங்க, என்னனே தெரியாம எதுக்குங்க என்னை இப்படி திட்டிக்கிட்டு கிடக்கீங்க? நான் ஒண்ணு தோசை சுட்டு சாப்பிடுறதுக்காக சுடலங்க. சிவா தான் ரொம்ப நாளா சாப்பிடாம நெளிஞ்சு போய் கிடக்கா, அதான் அவனுக்கு நெய் தோசையும் முட்டை தோசையும் ஊத்தி கொடுக்கலாமேன்னு சுட்டுக்கிட்டு இருக்கேன். அடிச்சு எல்லாம் அவனால தாண்டி இந்த பிரச்சனை எல்லாம் நடக்குது. அவங்களுக்கு நெய் தோசை முட்டை தோசை. என்னங்க ஆச்சு சொல்லுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னங்க ஆச்சு? இனிமே என்ன ஆகணும்? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. முன்னாடிலாம் ஆபீஸ்ல உன் மயன் தாண்டி கணக்கு வழக்கு எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தான். அப்ப ஓஹோன்னு இருந்தோம். 4 கம்பெனி நம்மளை பார்த்து போராமப்படுற அளவுக்கு தாண்டி இருந்துச்சு. ஆனா இப்ப உன் மயனுக்கு கொழுப்பு அதிகமா ஏறி போய் ஆபீஸ் வாசல கூட மிதிக்க மாட்டாண்டி. இதனால எனக்கு 2 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுருச்சு. 2 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுருச்சு. 2 கோடி நஷ்டம் ஏற்பட்டுச்சா? ஐயோ கடவுளே கடவுளே,
இந்த ஆபீஸ உருவாக்குறதுக்கு நான் எம்பிட்டு கஷ்டப்பட்டேன். ஆனா ஆனா இப்படி இப்படி ஆகி போச்சு. அடியே, அந்த ஆபீஸ நான் உருவாக்குறதுக்கு ஒவ்வொரு ரூபாயும் எம்பிட்டு கஷ்டப்பட்டு சேர்த்தேன்னு எனக்கு தாண்டி தெரியும். ஆனா இப்படி நஷ்டம் ஏற்பட்டுருச்சுடி, இப்படி நஷ்டம் ஏற்பட்டுருச்சு. எல்லாத்துக்கும் உன் மயம் தாண்டி காரணம், உன் மயம் தான் காரணம். உழைக்கணும் உழைக்கணும் சொல்லிட்டு ஒரு டீய கூட குடிக்காம எம்பிட்டு கஷ்டப்பட்டு சேர்த்த கம்பெனிடி இப்ப நஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. ஐயோ கடவுளே, நம்ம பெத்த பிள்ளைங்க நம்ம கம்பெனிய 2-3 கம்பெனி ஆக்குங்கன்னு நான் எவ்வளவு மனக்கோட்டை கட்டி வச்சிருந்தேன். ஆனா உன் புள்ள இருக்கானடி படுகுழியில தள்ளிட்டாண்டி, படுகுழியில தள்ளிட்டான். ஐயோ கடவுளே கடவுளே, நம்மளுக்கு ஏன் இப்படி சோதனை வருது? கடவுளே கடவுளே. நல்ல அழுடி, நல்ல அழு. நீ பெத்த புள்ளியால இன்னும் என்னென்ன அனுபவிக்க வேண்டியது இருக்கோ. ஐயோ கடவுளே கடவுளே, ஏன் எங்க குடும்பத்தை இப்படி ஆட்டி படைக்கிற? உனக்கு கண்ணு இல்லையா கடவுளே? ஏங்க சிவா முன்னாடிலாம் நம்ம சொல்றதுக்கு முன்னாடி ஆபீஸுக்கு போவோம், நல்ல லாபமும் கிடைச்சிக்கிட்டு தனங்க இருந்துச்சு. நல்ல லாபம் தாண்டி கிடைச்சுக்கிட்டு இருந்துச்சு. இவனை வச்சு ஒரு கம்பெனிய 10 கம்பெனி ஆக்கலாம்னு நான் எவ்வளவு மனக்கோட்டை கட்டி இருந்தேன் தெரியுமா? ஆனா இதே எவ்வளவு ஒரு பொம்பளை புள்ள பின்னாடி சுத்திக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு நீ வளர்த்த லட்சணம் சரியில்லடி, நீ வளர்த்த லட்சணம் சரியில்லை. குடும்பத்தோட கஷ்டம் நஷ்டம் எல்லாம் சொல்லி பிள்ளைகளை வளர்த்திருக்கணும். எந்த நேரம் பார்த்தாலும் டிவி முன்னாடி உட்காந்துக்கிட்டு இப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தீல, அதே இப்படி குடும்பத்திலையும் ஒப்பாரி வைக்கிற மாதிரி நிலைமை ஆகி போச்சு. பாருடி, அது மட்டும் நடக்கவே நடக்காது. நான் செத்தாலும் நடக்காதுடி அது. அப்படியே அவன் விருப்பப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னா என் பொணத்துக்கு முன்னாடி தாண்டி அது நடக்கணும். இப்படிலாம் பேசாதீங்க, இப்படிலாம் பேசாதீங்க. எங்க நம்ம பிள்ளைகளோட சந்தோஷத்தை விட உங்க கௌரவம் தான் முக்கியமாங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா என்னங்க? நீங்களும் இப்படி வீண் பையன் நான் என்னதான் செய்யறது? அவன்கிட்டையும் சொல்லிட்டேன், அப்பா குணம் உனக்கு தெரியும்லடா, அந்த பொண்ணை மறந்துட்டு வேற வேலையை பாருங்கனாலும் அவனும் கேட்க மாட்டான். என்னத்த சொல்ல நானு? கடவுளே கடவுளே கடவுள்கிட்ட அழுகணும் நானு. இங்க பாருடி, நான் சோத்துல உப்பு போட்டு திங்கிறவனாக்கு. எனக்கு மான மரியாதை தாண்டி முக்கியம். நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி தாண்டி பொண்ணை பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். புரோக்கர்ட்ட சொல்லி வச்சிருக்கேன்டி, உன் மயனுக்கு நல்ல பொண்ணா பார்த்துட்டு வந்து சொல்லுவான். உன் மயனுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன். என்னமோ அவன் ஆபீஸ்க்கு போகாட்டி, மகனே ஆபீஸ்ல பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அவன் காலில் மன்றாடி ஆபீஸ்க்கு போக சொல்லுவேன்னு அவன் நினைப்பு நினைச்சுக்கிட்டு இருக்காண்டி. என்னடா நீ ஆபீஸ்க்கு போகாத காரணம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்காதது தானே, கல்யாணம் பண்ணி வச்சு ஆபீஸ்க்கு போவதானே அப்படின்னு நான் அவன் காலில் விழுந்து மன்றாடி கேட்கணும்னு ஆசைப்படுறான். அது ஒரு காலம் நடக்காதுடி, ஒரு காலம் நடக்காது. இங்க பாருடி பங்குச்சம், உன் மயன் நினைச்ச விஷயம் கனவுல கூட நடக்காதுன்னு உன் மயன்ட்ட கொட்டன் ரைட்டா சொல்லிருடி, கொட்டன் ரைட்டா சொல்லிரு. என் கம்பெனியில ஏற்பட்ட நஷ்டத்தை எப்படி சரி செய்யணும்னு எனக்கு தெரியும்டி. எனக்கு பின்னாடிதானே அவன் ஆபீஸுக்கு வந்தான். அவன் இல்லாட்டி அந்த கம்பெனியே நடக்காதுன்னு மனக்கோட்டையில இருக்கானா? ஐயோ கடவுளே கடவுளே, ஒண்ணு இவங்க வீட்டு கொடுத்து போகணும், இல்லைனா சிவா வீட்டு கொடுத்து போகணும். ரெண்டு பேரும் நான் வீட்டு கொடுத்து போக மாட்டேன்னு இப்படி ஏட்டிக்கு போட்டியா இருந்தா நான் என்னதான் செய்யறது? கடவுளே கடவுளே. பணம் மட்டும் வாழ்க்கையா இந்த பாலா போன மனுஷனுக்கு? பணம் மட்டும் வாழ்க்கையா இந்த பாலா போன மனுஷனுக்கு? பணம் என்றால் கதவெல்லாம் திறக்குது, கனவிலே மிதக்குது பறக்குது. மனசுதான் திருநாயா எங்கோ அலையுது. சிவா சிவா
அழுகாதம்மா, அழுகாத. பணம் மட்டும் வாழ்க்கையா இந்த பாலா போன மனுஷனுக்கு, பணம் மட்டும் வாழ்க்கையா இந்த பாலா போன மனுஷனுக்கு. சியானா பூமாரி வீட்ல போய் விளையாட போயிருக்காத்தே. அவளுக்கு வந்தா சாப்பாடு போட்டு கொடுங்கத்தே. நானும் உங்க மையனும் முறுக்கு வியாபாரத்துக்கு கிளம்புறோம். வேற எதுவும் உங்களுக்கு வேணுமாத்தே? அப்படியாமா? சரி சரி. தொண்டவே கொஞ்சம் கரகரகரன்னு இருக்கு. இஞ்சி நசுக்கி போட்டு ஸ்ட்ராங்கா ஒரு டீயை போட்டு கொண்டு வாமா. சரி தே, இந்த போட்டு கொண்டு வரேன். அப்படியே இந்த லட்சுமிக்கும் போட்டு கொண்டு வா. பாவம்ல எப்படி என் வாயே பார்த்துக்கிட்டு இருப்பா. சரி தே. பாத்தியா மருமகனே இப்படி இருக்கணும். ஆத்தே, ஓ மருமகன் எம்புட்டு நல்லவ. எல்லா வேலையும் டக்கு டக்கு டக்குன்னு செய்றா. கிழட்டு சிரிக்கி, நான் இம்புட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஊட மாட வந்து உதவி பண்ணாம ஒரு கூட முறுக்க தூக்கி வச்சுக்கிட்டு மொச்சக்கும் 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 தின்னுக்கிட்டு ஊர் கதையில பேசிக்கிட்டு கிடக்கு. இதுல வேற ஸ்ட்ராங்கா டீ வேணுமா? இஞ்சி டீ. இது குடிக்கிறது மட்டும் இல்லாம பக்கத்து வீட்டு கறிகளுக்கெல்லாம் போட்டு கேக்குது. இதுக்கு ஒரு நாளைக்கு தலையில கல்லத்தையும் தூக்கி போடணும்.
என்னட்டு கீதா இம்புட்டு தூரம் வந்துட்டோம், இன்னும் ஒரு வியாபாரம் கூட நடக்கலையே. ஏங்க நம்மளுக்கு ஆண்டவர் எம்பிட்டு படி இழக்கணும்னு அவருக்கு தெரியுங்க. அதுபடி ஏன் நடக்கும், கவலைப்படாம வாங்குங்க. அடியே வண்டியை ஓட்டி ஓட்டி பெட்ரோல் தாண்டி காலியா போகுது. வேணும்னா திரும்பி போயிருவோமா? ஏங்க திட்டோடி முக்குல வந்து நின்றுக்கிட்டு அங்கிட்டு போவோமா இங்கிட்டு போவோமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நேர வண்டியை விடுங்க. ஏட்டி கிராமத்துல இதெல்லாம் ஒரு ஊராடி, ஒரு வீட்டுக்கு ஒரு தெரு தள்ளியில இருக்கு இன்னொரு வீடு. என்னட்டி இப்படி இருக்கு வீடு, இங்க வந்து வியாபாரம் பண்ணணும் கூட்டிட்டு வந்துட்டவ. எங்க கிராமத்துல உள்ளவங்க எல்லாம் அப்படித்தாங்க இருப்பாங்க. ஒரு ஏக்கர்ல இடம் வாங்கி அது 50 சென்ட்ல வீடு கட்டி இருப்பாங்க. நம்மள மாதிரி அன்றாடம் கட்சி நினைச்சீங்களா? அதுவும் சரிதே, நம்ம எப்போ ஒரு ஏக்கர்ல இடம் வாங்கி 50 சென்ட்ல வீட்டை கட்டி வாழ போறோமோ. எங்க எல்லாம் நடக்குங்க, உழைச்சா எல்லாம் நடக்கும். உங்களுக்கு உழைக்கிறனாலே உடம்பு வலிக்குதே. ஏட்டி இன்னைக்கு கூட எனக்கு தலைவலிட்டி, எங்க வீட்டுல ரெஸ்ட் எடுக்க விட்ட ஓடியா ஓடியா ஓடியான்னு இந்த கிளப்பி கூட்டிட்டு வந்துட்டேன் வியாபாரத்துக்கு. ஆமா, வியாபாரத்துக்கு வந்தா 4 காசு பார்க்கலாம், வீட்ல இருந்தா காசு கிடைக்குமா? ஏங்க ஏங்க வண்டியை நிறுத்துங்க நிறுத்துங்க. ஏண்டி எதுவும் கஸ்டமர் வீடு தெரியுதா? அட இல்லங்க, ஃபர்ஸ்ட் வண்டியை நிறுத்துங்க. எனக்கு பிடிச்ச மாங்காய் மரமா நிக்குது. எனக்கு 2 மாங்காய் பறிச்சு தாங்க திங்கன்னு போல ஆசையா இருக்கு. இவ ஒரு கூறு கட்டவ, நானே வியாபாரம் நடக்கலைன்னு புலம்பிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். இவ மாங்காய் மரத்தை பார்த்தோம்னா வண்டியை நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க சொல்லி கதறிக்கிட்டு கிடக்கா. ஏட்டி கீதா வியாபாரத்தை முடிச்சிட்டு வரையில பறிச்சு தரேன்டி. ஏங்க நீங்க வியாபாரத்தை முடிச்சிட்டு இந்த சைடே வர மாட்டீங்க, நீங்க சுத்திக்கிட்டு அங்கிட்டு போயிருவீங்க. இப்ப நிறுத்துறீங்களா வண்டியில இருந்து குதிக்கவா? ஏம்மா நிறுத்துறேம்மா, வண்டியில இருந்து குதிச்சு போடாத.